வணக்கம் நண்பர்களே. நமது உயிர் மூல ஆற்றல நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கும் அதை மேம்படுத்துறதுக்கும் எளிய வழி என்னன்னா நம்ம அதை கவனிக்கிறது தான். நம்முடைய இயல்பான உலக நலன்கள் எது அப்படிங்கிறத பார்த்து அதை மேம்படுத்திக்கிறது தான் இறையை உணர்வதற்கான வழி. நமக்குள்ள மறைவாக இருக்கக்கூடிய அந்த பேராற்றலை நம்முடைய தேவைகளுக்கு பயன்படுத்தி அதோட ஒன்றி வளர்க்கிறது தான் வாழ்க்கையோட முழுமையை தரும். நான் திரும்ப திரும்ப இதே விஷயங்களை பேச வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா நம்ம மனதுல ஆழமா சில விஷயங்களை பதிவு பண்ணியிருக்காங்க இந்த சமூகம். பிறந்ததுல இருந்தே நிறைய கட்டுக்களை நம்மள அறியாமே நம்மளை சுத்தி போட்டிருக்காங்க. அவற்றை விட்டு வெளியே வர்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு ஆழமான விழிப்புணர்வும் விடுதலை உணர்வும் வேணும். அந்த விடுதலை உணர்வு எப்போ வரும்னா நம்ம நிகழ்காலத்தை வாழ்ந்தா தான் வரும். ஏன்னா இல்லைன்னு வச்சுங்களேன், நம்ம கனவுலயே வாழ்ந்துட்டு அடுத்தவங்க வாழ்றதை பார்த்து நம்ம திருப்தி அடைஞ்சிட்டு இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை எப்போ ஆரம்பிக்கிறது? நல்லது நண்பர்களே, நம்ம கவனிப்போம், விழிப்பா இருப்போம். நமக்குள்ள இருக்க பொக்கிஷங்களை நம்ம எடுத்து நம்ம பயன்படுத்தணும். அது நமக்கும் பிறருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உணரணும். நமக்குள்ள இருக்கிற அந்த மையத்தை நம்முடைய இயல்பான குணநலன்களை தேடி கண்டடைஞ்சு அதை மேம்படுத்தணும். அதுதான் நம்மளை வழி நடத்தும், இறை நோக்கி வழி நடத்தும், இறை நம்மளை நோக்கி வரும் இரையாற்றல். நல்லது நண்பர்களே, இன்றைய ஆற்றல் பயிர்களில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி.